திட்டத்தை புதிய வீடுகளை கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரில் கட்டித்தர தமிழ்நாடு எங்கும் ஏறக்குறைய 1 லட்சம் வீடுகள் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் வெல்வோம், புது வரலாறு படைப்போம் என்ற உறுதிமொழியினை கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலே இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை மக்களிடம் கொண்டு செல்லும் பொருட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடத்த நமக்கு ஆணையிட்டதை தொடர்ந்து இன்று பூண்டி கிழக்கு ஒன்றியம் திறந்தவாக்கம் ஊராட்சி பாகம் எண் 320 என்ற கிராமத்தில் நடைபெறும் இக்கூட்டத்திற்கு ஒன்றிய சிறுபான்மையினர் அணி அமைப்பாளரும் நம் பாகத்தின் பாக முகவரும் அண்ணன் ரேணு ஜார்ஜ் அவர்கள் இப்போது வரவேற்புரையாற்றுவார். வணக்கத்துக்குரிய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற ஒரு சிறப்பான ஒரு முகாமிற்கு நம்முடைய தேவதவாக்கம் கிராமத்திற்கு நம்முடைய வார்டுக்கு வந்திருக்கிறதான எங்கள் அருமை அண்ணன் டி.கே. சந்திரசேகரன் அவர்களே, எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நின்று கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் சிவையா அவர்களே, எங்கள் ஒன்றியத்தின் பொருளாளர் அவர்களே, பொருளாளர் சுரேஷ் அவர்களே, எங்கள் ஒன்றியத்தின் ஆதிதிராவிட நலப் பிரிவின் அமைப்பாளர் வேல் அவர்களே, எங்கள் இலக்கிய அணியின் அமைப்பாளர் கார்மேகம் அவர்களே, எங்கள் முன்னாள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் சுதாகரன் அவர்களே, எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை வழிநடத்துவதற்கான அண்ணன் கார்த்திகன் அவர்களே, பொருளாளர் நலப்பிரிவினுடைய அமைப்பாளர் அவர்களே, எங்கள் கிளைக்கழகத்தின் செயலாளர் மயிலாப்பூர் கிளைக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, மற்றும் மாம்பாக்கம் கிளை செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்களே, இந்த கிளைக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, மற்றும் முருகன் அவர்களே, இந்த கிராமத்தின் காங்கிரஸ் கட்சியின் அண்ணன் காளிதாஸ் அவர்களே, உங்கள் அனைவரையும் உங்கள் கிராமத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்க இந்த நேரத்தை நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் டி.கே. சந்திரசேகரன் அவர்களுக்கு ஒப்படைக்கின்றோம். ஒன்றிய கலை இலக்கிய பகுத்துறவு பேரவையின் அமைப்பாளர் அண்ணன் கார்மேகம் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் தியாண்டவாக்கம் ஊராட்சி பாகம் எண் 320 மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் கழக தளபதியார் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த சிறப்புரையை சென்னையிலே 12 நாட்கள் நீங்கள் எல்லாம் வெற்றி உதய சுரேஷனுக்கு வாக்களிக்கும்படியும்
தமிழகத்திலே முத்தான திட்டங்களை நடத்தி தந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் தலைவர் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை போன்ற சிறப்பு திட்டங்களை நமக்காக தந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தெருவிளக்குகள், மின்சார வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி போன்ற பல்வேறு குறைகளை கேட்டறிந்து ஊராட்சி வாரியாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடத்திலே குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வை காணும்படி ஒன்றிய செயலாளர்கள் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் நமது ஊராட்சியில் இன்று பாகவன் 320 என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வருகின்ற தேர்தலிலே முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணன் சுதாகர் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு தலைமுடியாது என்ற தலைப்பில் நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி சின்னவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரின் ஆணையின்படி நம்ம மாவட்ட வல்லுநர் ரமேஷ்ராஜ் அவர்கள் ஆணையத்தின்படி முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அவர்கள் அறிவித்தபடி ஒன்றிய கழக செயலாளர் சந்திரசேகர் அவர்கள் சிறப்புரையார். நமது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற பரப்புரையை தமிழ்நாடு எங்கும் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு நமது அண்ணன் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நமது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாநில கழக இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய சின்னவர்களின் வழிகாட்டுதலோடு நமது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் தேவதாக்கும் ஊராட்சியில் பாகமே பகுதியில் இன்று இந்த வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை நடத்த அறிவுறுத்தியுள்ள நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களின் அறிவுறுத்திருக்கின்ற இந்த கூட்டம் இங்கே நடைபெற்று வருவது. இந்த கூட்டத்தில் நமது கூடுபூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்பதாக இருந்தது. வேறு கூட்டங்களில் பங்கேற்க இருந்ததனால் அவர் நமது கிராமத்தில் செய்துள்ள பணிகளை, அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்துள்ள பணிகளையும், அவருடைய பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகளையும் உங்களுடைய நினைவு கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நமது ஒன்றிய பொருளாளர் சகோதரர் வி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள கழக முன்னோடி மாவட்ட விவசாய துணைத் தலைவர் சகோதரர் சிவையா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் காண்டிபுரம் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகோதரர் சுதாகர் அவர்களையும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஒன்றிய அணியின் அமைப்பாளர் வேலகாபுரம் திரு கார்மேகம் அவர்களுக்கும் இளைஞரணி சகோதரர் தம்பி ரஞ்சித் அவர்களையும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வேலகாபுரம் மேட்டுக்காலனி கிளை செயலாளர் சகோதரர் கதிரன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்மிடையே ஒருங்கிணைப்பதை நல்கியுள்ள அன்பு சகோதரர் ஒன்றிய ஆளுநர ஒன்றிய சிறுபான்மையின நலப்பிரிவு அணி அமைப்பாளர் சகோதரர் வேணுஜாட் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நமது மயிலாப்பூர் கிளைக்கழக செயலாளர்
சகோதரர் ரமேஷ் உள்ளிட்ட மயிலாப்பூர் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள நிர்வாகிகளையும் தேவந்திராக்கம் கிழக்கழகத்தின் இரு பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளையும் நமது காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்த இந்திய தேசிய காங்கிரசின் நமது மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் காளிதாஸ் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வருவாய்த்துறை சார்ந்த திரு நாகராஜ் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இந்த பகுதியின் கிளைக்கழகத்தின் அவைத்தலைவர் பெரியவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களையும் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் மகளிர் சகோதரிகளையும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி இன்றைக்கு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? இன்னும் தேர்தல் இன்னொரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் உள்ளன. இதற்கு முன்னதாகவே தேர்தல் துவங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை ஏன் துவங்கப்பட்டுள்ளது அவரோடு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு தேர்தல் பரப்புரைக்கோசம் அல்ல, தேர்தல் பிரச்சாரத்துக்கோசம் அல்ல. பிரச்சாரம் இன்னும் நாட்கள் உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் சென்று அந்த பகுதியில் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக தமிழக அரசின் சார்பாக என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, என்னென்ன நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் அமைச்சர் வாயிலாகவும் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த கூட்டம். இது தேர்தல் பிரச்சார கூட்டம் இல்லை. அதை நினைவுபடுத்தி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் பொறுப்பேற்ற போது எப்படிப்பட்ட நேரம் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் முடிவு அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்னாலேயே தேர்தல் முடிந்து 1 மாத காலத்திற்கு பின்னால் தேர்தல் முடிவு வந்தது. அதாவது ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிந்தது. 1 மாதம் காலம் கழிச்சுதான் தேர்தல் முடிவு வெளியிடப்பட்டது. அந்த தேர்தல் முடிவு வெளியிட்ட போது கொரோனா தொற்று வேகமாக பரவி அந்த தேர்தல் எண்ணிக்கை உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. யாரும் அறியாமல் பல நண்பர்கள் என்னுடன் வருகை தந்துள்ள நண்பர்களும் அதன் பிறகு 1 வார காலம் நமது மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று நாங்கள் வீட்டுக்கு திரும்பிய 1 வாரத்து காலத்திற்குள் எங்களுடன் உடன் வந்த ஒரு 5,000 நபர்கள் காயமடைந்தால் கூட அந்த தேவபால் திரைசர ரமேஷ் முன்னவர்த்தமா தேவபால் ரமேஷ் நடத்தினாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்து ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, அதே போன்று கிண்டியில் உள்ள நமது துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய நமது சிறார் அவர்களின் தலைமையில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர்களின் தலைமைக்கு உள்ள விளையாட்டுத்துறை பொறுப்படுத்துகிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் பதவி ஒரு நேரம் உலக இயக்குவர்கள் மகாபலிபுரத்தில் நமது சிறப்பு விளையாட்டு போட்டியை நினைத்து உலகில் உள்ள பல நாடுகளை சேர்ந்த அறிஞர் வீரர்கள் மகாபலிபுரத்துக்கு வந்து படையெடுத்து நமது பாரத பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பாக அந்த விழா நிகழ்ச்சியை அதில் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் எங்குமே நடைபெற்றதில்லை. அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அதே ஒரு உந்துகோலாக எடுத்து தமிழகம் என்றும் பல விளையாட்டு நிகழ்ச்சிகளை இங்கே பயிற்சி அளித்து உலகமெங்கும் சென்று அவர்கள் அந்த உலகமெங்கும் உள்ள வீரர்களை போட்டியிட்டு நம் முதலீட்டை தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தந்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை
அந்த விருதுகளை பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ந்து வருகிறார்கள். அது நமக்கும் பெருமை. நமக்கு ஆட்சி செய்யும் நமது முதலமைச்சருக்கும் பெருமை. நமது அந்த துறையை பொறுப்பேற்றிருக்கும் நமது முதலமைச்சர் மரியாதைக்குரிய சின்னவர்களுக்கும் நாம் பெருமை சேர்த்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஊரக திட்டத்தின் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கலைஞர் பெயரில் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் ஏறக்குறைய முன்னர் மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி என்று இரண்டு திட்டத்தை புதிய வீடுகளை கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரில் கட்டித்தர தமிழ்நாடு எங்கும் ஏறக்குறைய 1 லட்சம் வீடுகள் ஊராட்சியில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அந்த தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போது ஆரம்ப கட்டத்தில் கட்டி ஒரு தளவூற்று வகையில் சில வீடுகள் வந்துவிட்டன. சில வீடுகளுக்கு இன்னும் பணி உத்தரவு வழங்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 1 லட்சம் வீடுகள் கட்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஜாதக ஊராட்சிக்கு என்ன பணிகள் செய்துள்ளோம் என்பதை உங்களுக்கு நீங்கள் மயிலாப்பூர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை ரோடிலிருந்து மயிலாப்பூர் செல்லும் தேவதாக்கும் செல்லும் சாலைக்கு எவ்வளவு மோசமாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு எரிசக்கர வாகனங்கள் வரக்கூடாத சூழ்நிலை குண்டும் குழியுமாக இருந்தது. அதை நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி. ஜே. கோவிந்தராஜன் அவர்கள் வாயிலாக நமது அரசுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு தெளிவுபடுத்தி இங்கே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய் செலவில் இந்த சாலை தரமான சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக நமது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காளிதாஸ் அவர்களும் நம்ம திமுகவை சேர்ந்த ரேணு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லி இந்த பகுதிக்கு பஸ் போக்குவரத்து வேண்டும், பஸ் போக்குவரத்து இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் என்று தெரிவித்து ஆவடியில் இருந்து ஒரு பஸ் நமது சேர்ந்தர் வரை வந்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது இந்த நகரப்பேருந்து ஒன்று செல்வது இது உருதுக்கோட்டை படிமனையிலிருந்து மெய்யூர் வழியாக கோயம்பேடு செல்லும் சாலை பஸ். இதே போன்ற மாநகர பேருந்து ஒரு பஸ் தான் வருகிறது. கூடுதலாக பஸ் சேவை துவங்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதியில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று வேறு எந்த குறைகள் இருந்தாலும் உங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கினால் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எதிரே தெரியும். அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் வாயிலாக அனைத்து கிராம அண்ணாமலை திட்டம் இன்று துவங்கப்பட்டு இந்த ஊராட்சியில் பிரதமர் மோடி வந்து இந்த 100 நாள் வேலை வந்து சேர்த்து விரும்பினவர் இதை எடுத்துள்ள மாதிரி நினைக்கிறார். அதுக்கு காரணம் அவருக்கு பணக்காரர்கள் பேர் தான் மரியாதை அதிகம், ஏழைகள் பேரெல்லாம் அவருக்கு அது முக்கியம் இல்லை. இந்த திட்டத்தால் நிறைய செலவு பொருள் தொகையை நெறிமாயிட்டு அந்த திட்டத்தை துவங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் அன்றைய இருந்த பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அந்த ஆட்சியில் அந்த கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த தலைமை தாங்கிய அங்கே சோனியா காந்தி அவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு துணையாக நின்ற முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் மறைந்தும் நினைவு வாழும் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த திட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக ஆலோசனை திட்டம் என்று பெயர் வைத்து அன்றிலிருந்து ஏறக்குறைய 20 வருடங்கள் எந்த ஒரு தொழில் இல்லாமல் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 125 நாள் ஆக்குவோம் சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் இல்லை. 100 நாள் வேலை நாங்கள் 25 நாள் கொடுப்போம், 50 நாள் மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, தமிழ்நாடு எப்படியாவது கொடுத்துடலாம், நம்ம மாநில மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம மாநில மக்கள் கொடுக்கலாம்னா அதுக்கும் உத்தரவு போடுறது நரேந்திர மோடி தான். ஏன்னா வளர்ந்த மாநிலம் அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடாது, 100 நாள் வேலை செயல்படுத்தக்கூடாது. நீங்களாம் வளர்ந்துட்டீங்க, இந்த மாநிலத்தில் மக்கள் எல்லாம் வயசா இருக்காங்க,
இந்த மாநிலத்தில் 100 நாள் தேவைகள் நிறுத்துறதுக்காக நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. வளராத மாநிலங்கள், அதாவது வட இந்தியாவில் வளராத மாநிலங்கள்லாம் அந்த 100 நாள் வேலை வைக்கலாம் என்று முடிவெடுத்து அந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டை தொடர்ந்து வச்சிட்டு அனைத்து நிதிகளையும் படிப்படியாக கல்வி வளர்ச்சி நிதியா நாங்கள் வழங்க மாட்டோம். ஒரு ஜிஎஸ்டி நிதியா பகிர்வா, நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு வரி செலுத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் திரும்பி நியாயமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது. அவர் சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமது பாரசத்துக்குரிய அன்பிற்குரிய தளபதி அவர்கள் சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது அவர்கள் கண்ணை உறுத்தி கொண்டு வருகிறது. தமிழ்நாடு எப்படியா இருந்த போதிலும் இவர்கள் எப்படி படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பணக்கார மாநிலம் என்று 2 மாநிலம் தான் சொல்லுவாங்க. அதாவது மகாராஷ்டிரா, குஜராத். மகாராஷ்டிரா சரியா வரி கட்ட மாட்டாங்க, குஜராத்லயும் சரியா வரி கட்ட மாட்டாங்க. நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க சரியா வரி கட்டுவாங்க. வரி கட்டுறதுனால நம்ம மாநிலம் ஃபர்ஸ்ட் எடுத்து வருது, முதலிடத்து வருது. 27 மாநிலம் இருக்குது நம்ம இந்தியாவில். 7 யூனியன் பிரதேசம், சின்ன சின்ன மாநிலம் பாண்டிச்சேரி போன்று. இந்த 27 34 இடத்துல தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம். அதை உருவாக்கியவர், அதை வித்திட்டவர், அதை அந்த சாதனைக்கு பெருமை கொள்வார் நமது மாண்பு தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை எண்ணற்ற சாதனை, இது கிராமப்பகுதி சொல்லிக்கொண்டே போகலாம். இது பொதுக்கூட்டம் ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டம் தான். குறிப்பாக அடிப்படை அவன் வீட்டு பட்டா இல்லையா, வீடு இல்லையா, ஓய்வு வரலையா, வேறு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை அவங்க எல்லாம் நீங்க குறிப்பிடுத்து அதை மனுவா வாங்கிடுவாங்க. அது தேக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆட்சியில் நடைபெற்ற ஒரு சாதனையும் அவங்க நினைவு கூர்ந்து வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டு வீடாக துண்டு பிரசம், சாதனைகள் துண்டு பிரசம் வீட்டு வீட்டாக வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு பல எண்ணற்ற சாதனை அடுக்கிக் கொண்டே போலாம். 400 சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தார்கள். இது முக்கியமான சாதனைகள். ஏறக்குறைய ஒரு 25 சாதனைகள் நமக்கு அழைப்பு நோட்டீஸில் அச்சடித்து கொடுத்துள்ளார்கள். மொத்தமாக நமது பூண்டி ஒன்றியத்தின் சார்பாக நமது பகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகளையும், நமது ஒன்றியத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகளையும், நமது தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகளையும் தனியாக அச்சடித்து உங்களுக்கு வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே நமது ஊத்துக்கோட்டையில் திருவள்ளூருக்கு ஏற்கனவே ஒருவரை சாலை இருந்தது. நமது மாண்பு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இருவரை சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. தற்போது நமது தலைமை அவர்கள் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது கோரிக்கை மனு வைத்திருந்தோம். இந்த சாலை மிகவும் குறுகலாக உள்ளது, விபத்துகள் ஏற்படுகிறது. இது 20 சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்தி தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த கோரிக்கை ஏற்று நம்ம ஊத்துக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலை 4 வழி சாலையாக இன்று அகலப்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் சார்ந்த நிலம் உள்ளது, அங்கும் அனுமதி வாங்க வேண்டும். அது காலதாமதமாகும் நினைத்து நமது உங்க மயிலாப்பூர் எல்லையில் இருந்து திருவள்ளூர் எல்லை வரை 20 சாலையை 4 வழி சாலையாக நமது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமுறைக்க உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக நாம் உங்களிடத்தையும் நம்ம சிறுநீரிலிருந்து பெங்களூர் சாலை 20 சாலையாக இருந்தது, கொஞ்ச நேரம் பாடசாலையாக உள்ளது. அந்த 20 சாலையை 4 சாலையாக மனு கொடுத்திருந்தோம். 1 வழி சாலை இருந்தது. இப்போ முதல் தடவையாக 20 சாலையாக அகலப்படுத்த உத்தரவிட்டு ஒரு 6-7 கிலோமீட்டர் 20 சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது. வனத்துறை அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. வனத்துறை அனுமதி வந்தவுடன் அந்த பகுதியும் அகலப்படுத்தி 20 சாலையாக அகலப்படுத்த தெரிவித்துக் கொண்டு இப்போது நமது தியாகராக்கும் ஒரு பெரிய ஊராட்சி, தியாகராக்கும் கிராம பகுதி, காலை பகுதி, மயிலாப்பூர் கிராம பகுதி, காலை பகுதி, செங்குன்றம் பகுதி, செங்குன்றம் எழுதர் காலை பகுதி, செங்குன்றம் காலை பகுதி, கரகம்பாக்கம் கிராம பகுதி, கரகம்பாக்கம் காலை பல 8-9 ஆம்பேட் ஊர்கள் அடங்கிய பெரிய பகுதியாகும். இந்த கிராம பகுதியில் நாம் என்னென்ன அடிப்படை தேவைகள் என்பதை
நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே நம்மளுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைக்கு ஏற்பாக முதல்படியாக செங்குன்றத்திலிருந்து மயிலாப்பூர் கோரும் சாலையை தரமான தார் சாலையாக அகலப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பணி தற்போது நடைபெற்று தார் பணி நடைபெறும் நிலையில் அதே போன்று தேவநாட்டிலிருந்து நமது கனகம்பாக்கம் செல்லும் சாலையும் நாம் மேம்பாடு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த பணியும் ஓரிரு மாதங்கள் தொடங்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு பல எண்ணற்ற திட்டங்களை தொடங்கியுள்ள நம் முதலமைச்சர் அவர்களுக்கு தேவநாகம் ஊராட்சி கழகத்தின் சார்பாகவும் தேவநாகம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் பூண்டி கேட்கொண்டிருக்கும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் கலந்து பங்கேற்றுள்ள அனைவருக்கும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் தேர்தல் இன்னும் 3 மாத காலங்களுக்கு மேல் உள்ளது. 4 மாத காலங்கள் உள்ளன. அதற்குள்ளாக படிப்படியாக அனைத்து குறையும் தீர்க்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் எண்ணற்ற திட்டங்கள் உங்கள் இல்லங்களை தேடி நாங்கள் எடுத்து பரப்புரை செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. ஐயா ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட இளைஞர்கள் செயலாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கனகம்பாக்கம் ஊராட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குப்பனை எடுப்பா, எங்க தலைவர் எடுப்பா. குப்பனை மயிலாப்பூர் குப்பனை. ஓகே இப்படி பாரு. கொஞ்சம் பாக எனக்கு கொஞ்சம் பின்னாடி எல்லாம் இங்க பாருங்க.